Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா mom packing kit. Hospital bag நான் என்னென்னலாம் பேக் பண்ண போறேன்னு காமிக்க போறேன். லாஸ்ட் வீடியோல பேபி பேக்கிங் கிட் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னென்னலாம் பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அந்த வீடியோவை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட். கண்டிப்பாக இது வேணும், ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் பேக் பண்ணிக்கிறேன் மறக்காமல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி கார்டு. எம்சிபி கார்டு அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ரெக்னென்சியை வந்து கவர்மெண்ட்டில் என்ட்ரு பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஏன் அப்படின்னா இந்த RCH ஐடி வந்து கண்டிப்பாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கேட்பாங்க. நீங்கள் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த ஐடி இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் கண்டிப்பாக வேணும். இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு மறக்காமல் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் தான் பேக் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் வேணுமோ அதை தான் பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திங் டவல், நமக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு டவல் வேணும். ஸோ அதுக்காக இந்த டவல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் ட்ரெஸ் தான் எடுக்க போகிறேன், அதாவது ஃபீடிங் நைட்டிஸ். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் வியர் பண்ணுறதுக்குன்னு நான் ஃபீடிங் நைட்டி எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தா இல்லை எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். நான் நைட்டி தான் எடுத்திருக்கேன் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஷால் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நைட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பிளாக் ஷால் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஃபீடிங் குர்த்தா செட் எடுத்திருக்கேன். இது ஏன் அப்படின்னா ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நம்ம வியர் பண்ணுறதுக்காக ஃபீடிங் குர்த்தா செட் ஒன்று எடுத்திருக்கேன். அது போக ஒரு ஹேண்ட் டவல். ஹேண்ட் டவல் நம்ம கண்டிப்பாக வேணும், அந்த நேரத்தில் நம்ம எதுவும் கிளாத் எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு ஹேண்ட் டவல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பேக் பண்ண போகிறேன்னா இன்னர்ஸ் தாங்க. நமக்கு தேவையான இன்னர்ஸ் வந்து பேக் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாப்கின். நாப்கினில் வந்து நான் வந்து மெட்டர்னிட்டி பேட் வாங்கியிருக்கேன். இது நான் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் தான் எனக்கு மெட்டர்னிட்டி பேட் தேவை. அங்கே இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால அப்போ மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் நாப்கின் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன், ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவையோ இந்த நாப்கின் யூஸ் பண்ணால் போதும், வீட்டில் தானே இருக்கும். ஸோ நாப்கின் வந்து நான் இது வாங்கியிருக்கேன். இது ரெண்டு தான் நான் பேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு தேவையான பேசிக் திங்ஸ் தான். கண்டிப்பாக அது நமக்கு தேவை டெய்லி. பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும், இது ரெண்டும் நமக்கு ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வேணும். ஸோ இது ஒரு செட் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப் ட்ரே. உங்களுக்கு என்ன சோப் வேணுமோ அதை நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சோப் ட்ரே பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சர்ஃப் எக்ஸல் லிக்யூட் எடுத்திருக்கேன், ட்ரெஸ் லிக்யூட். கண்டிப்பாக நம்ம அங்கே போனோன்னா நம்ம ட்ரெஸ்லாம் வந்துட்டு அப்படியே டம்ப் பண்ணி வைக்க மாட்டோம். கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இந்த லிக்யூடை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர். கண்டிப்பாக நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஸோ யார் வேணால் விசிட்டர்ஸ் வருவாங்க, எல்லோரும் வருவாங்க, நம்ம எல்லாருக்கிட்டே பேசுவோம் செய்வோம். ஸோ அதுக்காக ஒரு சானிடைசர் வேணும். நம்ம பேபி டேக் கேர் பண்ணுறதுனால இது நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு சானிடைசர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தேவையான கிளிப்பு, மிரரு, சீப்பு, பிந்தி எல்லாமே இருக்குது. இதுவும் நமக்கு தேவை. ஸோ இதுவும் நான் பேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படின்னா கெட்டில் தாங்க பேக் பண்ண போகிறேன். இது வின்டர் டைம் அப்படின்றதுனால கெட்டில் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ கெட்டில் பேக் பண்ண போகிறேன். சேம் அதே பர்பஸ் மாதிரி தான் இந்த ஃப்ளாஸ்க்கும். ஸோ இதுவும் கண்டிப்பாக எனக்கு தேவை வின்டர் டைம் அப்படின்றதுனால. ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கும் நான் பேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் திங்ஸ் எல்லாம் கிடையாது, பட் இது இருந்தாலும் தேவை தான். ஸோ அதுக்காக இது ரெண்டும். இது வந்து காஃபி அண்ட் சுகர். இது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நம்ம கூட பேரண்ட் எல்லாம் தங்கியிருப்பாங்க. ஏன்னா நியூ பார்ன் பேபியில் அது நைட் எப்போ முழிக்கும் தூங்கும் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களோட ரெஃப்ரெஷ்க்காக இந்த காஃபி தூள் அண்ட் சுகர் இது நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் தான். அந்த நேரத்தில் நம்ம நைட்டு வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இது ரெண்டும் நான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக இந்த வாட்டர் பாட்டில். அப்புறம் நான் சொன்னேன்ல காஃபி அந்த மாதிரி மிக்சிங்க்கு வந்து கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஸ்பூன். ஸோ இதுவும் ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதுவும் நான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பிளேட் ஏன் பேக் பண்ணுறேன் அப்படின்னா நிறையா ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுட் நம்ம வெளியேருந்து கொண்டு வரலாம், வீட்டிலேருந்து கொண்டு வரலாம். ஆனால் நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுட் அலௌடு கிடையாது. அங்கே கொடுக்குற ஃபுட் தான் சாப்பிட்ணும். அவங்க என்ன குவான்டிட்டி கொடுப்பாங்க, எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே மெஸ்ஸியாக நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த பிளேட் பேக் பண்ண போகிறேன். எனக்கு வேணுன்ற அளவு யூஸ் பண்ணிவிட்டு வச்சுடுவேன், வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அதுக்காக நான் பிளேட் பேக் பண்ண போகிறேன். ஃபைனலாக நான் என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், சார்ஜர், அதுக்கப்புறம் என்னோடய ஹெட்செட்.
இது எதுக்குன்னா நான் அங்கே போய் உட்காந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம கூட 1 or 2 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இன்கேஸ் அவங்களோட மொபைல் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நம்ம மொபைலில் ஆக்டிவாக இருக்கணும், நமக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக ஃபோனும் சார்ஜரும் மஸ்ட். இது நான் பேக் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட பர்சனல் டீட்டெயிலை நம்ம ஃபோனில் தான் என்டர் பண்ணி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் டைரியோ நோட் பேடெல்லாம் கையில் வச்சுருக்க மாட்டோம். நம்மளோட ப்ரீவியஸ் வெயிட் கெயின், நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே. ஸோ ஹாஸ்பிட்டலில் திடீர்னு கேட்டால் நம்ம எதுலேயும் தேட வேண்டாம். ஸோ மொபைல் கையில் இருந்தால் எல்லாமே அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக மொபைலும் சார்ஜரும் நான் பேக் பண்ண போகிறேன். என்னோட பேக்கிங் கிட்டில் நான் இதெல்லாம் தான் பேக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பர்சனை பொறுத்த வரைக்கும் கிட்டில் நிறையா திங்ஸ் வேரி ஆகும். இதை விட அதிகமாகவும் சில பேர் பேக் பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப பேசிக் திங்ஸ் மட்டும் பேக் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன தேவை அப்படின்றது அவங்கவுங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் பேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.